அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதை தான் நான் அப்பயே சொன்னேன். அண்ணன் சீமான் அவர்கள் தான் தேவையில்லாமல் நம்பிக்கை வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தற்போது பாரிசாலன் சொல்லியிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் தேசிய ஆதரவாளரான பாரிசாலன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்னதான் தமிழ் தேசத்திற்கு ஆதரவாக நான் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது, அதனால தான் நான் தனிச்சு நின்று இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயங்களை பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் போக போக ரொம்ப பெரிய விஷயமாக மாறி சீமானுக்கும் பாரிசாலனுக்கும் பரம்பரையாக பகை இருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய கட்டமைப்பு உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் பல முறை பாரிசாலன் விளக்கம் கொடுத்துமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானும் பாரிசாலனும் ஒரு எதிரிகளாகவே சித்தரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் குறித்து மனம் திறந்து பாரிசாலன் தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களிடத்துல நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜயை ரொம்ப கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னும், அவருடைய நிலைப்பாடு இன்னும் நமக்கு தெரியாது, அவர் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பித்து பல இடங்களில் பேசணும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பாரிசாலன் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரையாகவே சீமானுக்கு வழங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயமே நம்மள பல பேருக்கும் தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பெரியார் சிலைக்கு மாலை இட்ட போது சீமான் இடத்துல பாரிசாலன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயோடைய நிலைப்பாடு அப்படின்றது திராவிட நிலைப்பாடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாரிசாலன் சீமான் இடத்துல அப்பயே சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது அன்றே கணித்தார் பாரிசாலன் அப்படின்னு மீம்களாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே சீமானை கோவப்படுத்தணும் அப்படின்னு நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் விஜயும் சீமானும் எதிரிகளாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த திமுகவுடைய கைகொலிகளை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய அனைவருமே திராவிட சித்தாந்தத்தை ஏற்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் தேசியவாதிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்திலையும் அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியிலும் இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அனைவருமே போலியான தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.